கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துடைய சிந்தையே நமக்குள்ளே இருக்கா? கிறிஸ்துவுடைய சிந்தை என்னன்னா, பிதாவுடைய சித்தத்தை செய்து முடிப்பதே அவருடைய சித்தமாக இருந்தது. அவருடைய செயல் எல்லாமே பிதாவுடைய சித்தத்தை செய்வது மாத்திரமே ஒரு குறிக்கோளாகவே இருந்தது. பூமியிலே நன்மை செய்கிறவராகவே சுட்டி திரிந்தார். அற்புதங்கள், அடையாளங்கள், எவ்வளோ அவர் செய்த அற்புதங்களுக்கு சொல்லவே முடியாது. குஷ்டரோகி சுஸ்தமாக்கினார், குருடனுக்கு பார்வையற்ற செவிடனை கேட்க வச்சார், முடவனை நடக்க வச்சார், 5 அப்பங்களை கொண்டு 5000 பேருக்கு போசித்தார். அப்புறம் பார்த்திங்கன்னா 7 அப்பங்களை கொண்டு சில மீன்களை கொண்டு இத்தனை பேருக்கு போஷித்தார். நிறைய தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார், காதுகளை ஒட்ட வைத்தார். எவ்வளோ இருக்கு இல்லையா? தேவன் நன்மை செய்கிறவராகவே சுட்டி திரிந்தார். மரித்தவனை உயிரோடு எழுப்பினார். அவருடைய சித்தம் எல்லாம் பார்த்திங்கன்னா பிதாவுடைய சித்தத்தை செய்து முடிப்பதே அவருடைய சித்தமாக இருக்கிறது. நம்மளுடைய சிந்தை எப்படி இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். நம்மளுடைய சிந்தை எல்லாம் அருவருப்பாக இருக்கிறதா? அதை எல்லாம் மாற்றி போடுங்கள். தேவனே, உம்முடைய சிந்தையே என்னில் இருக்க கடவுது. உம்முடைய சித்தமே, நீர் பிதாவுடைய சித்தத்தை செய்து முடிப்பதே உம்முடைய சித்தமாக இருந்தது, சிந்தையாக இருந்தது அல்லவா? அதே போலவே என்னுடைய சிந்தனையை மாற்றுங்கள் என்று சொல்லி ஆண்டுகிட்ட ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிங்க. கிறிஸ்து இயேசுவுள்ள சிந்தையே நமக்குள்ளே கண்டிப்பாக வரும். சரிங்களா? தேங்க்யூ.